வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 68. உங்கள் உடல் மற்றும் இயற்கை டாக்டர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். இதாங்க இன்னைக்கு தலைப்பு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம ஆரோக்கியம் மேம்பட்டு வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல மனநிலையிலும் நல்ல உடல்நிலையிலும் 80, 90, 120 வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியத்தை கொண்டு போகிறதுக்கு நம்ம இன்னையிலிருந்தே நம்ம வாழ்வியல் முறையாக, ஒரு ஆரோக்கிய முறையாக, ஒரு பழக்க வழக்கமாக சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டே வந்தோம்னா அது நம்ம லைஃப் லாங்காக, அதாவது ஒரு நீண்ட ஆயுளுக்கு 80, 90, 120 வயசுக்கு கூட நம்மளை கொண்டு செல்லும். அந்த பழக்க வழக்கங்களை மாற்றுறது தான் வாழ்வியல் முறைன்னு சொல்கிறோம். அந்த வாழ்வியல் முறையில் எவ்வளவோ விஷயங்களை நம்ம சீரீஸில் பேசிட்டு வர்றோம். இன்றைக்கி 68வது சீரீஸில் நம்ம உடல் உறுப்புகள் ஆகட்டும், உடல் செய்கைகளாகட்டும், இயற்கை ஆகட்டும், நமக்கு நிறைய டாக்டர்களை கொண்டு இருக்கு. அந்த டாக்டர்கள் பேச்சுப்படி நம்ம நடந்தோம்னாலே நம்மளுடைய நீண்ட ஆயுளுக்கு அது வழிவகுக்கும். ஸோ அந்த இயற்கை டாக்டர்களும் நம்ம உடலிருந்து சொல்லப்படக்கூடிய அந்த டாக்டர்களும் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாகவும் இருப்பாங்க. அதை அலட்சியப்படுத்தாமல் நம்ம அதோடைய சொல்படி கேட்டு நடந்தோம்னாலே பல விஷயங்களுக்கு தீர்வாகி நம்ம ஆரோக்கியம் மேம்பட்டு அதுவே நம்மளை 120 வயசு வரைக்கும் கொண்டு செலுத்தும். அப்போ எது எல்லாம் அந்த டாக்டர்ஸ், யாரெல்லாம் அந்த டாக்டர்ஸ்? நீங்கள் காலையில் அந்த டைமுக்கு 5 o'clockனா அது எழுப்பி விடுறது இல்லையா, அது ஒரு டாக்டர். ஸோ 5 மணிக்கு 6 மணிக்குள்ளே எழுப்பி விடக்கூடிய அந்த செயல் ஒரு டாக்டர். ஸோ அந்த டாக்டர் சொன்னபடியே நீங்கள் அந்த 5 மணிக்குன்னா சொல்லிட்டாருன்னா டக்குன்னு எந்திரிச்சு உங்களுடைய வாக்கிங்கோ ரெகுலர் கடமைகளையும் எக்ஸசைஸையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த டாக்டர் சொன்னபடி கரெக்டாக நடக்கிறீங்க, உங்கள் ஆரோக்கியம் மேம்படும்னு அர்த்தம், அலட்சியப்படுத்தாமல். அதே மாதிரி அந்த டாக்டர் அடுத்தது சொல்கிறாரு, நம்ம சூரிய ஒளியையும் எக்ஸசைஸ் ஒரு 30-40 நிமிஷம் நடக்கணும்னா அந்த சூரிய ஒளியை நம்ம ஒரு சூரிய ஒளின்னு ஒரு டாக்டரை நம்ம